அத்தை, நாளைக்கு பிள்ளையாருக்கு பிறந்த நாளா இல்லை கல்யாண நாளா? விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி கல்யாண நாளா பிறந்த நாளா? ஒரே கன்ஃபியூஸாக இருக்கு. அவங்களுக்கே குழம்பிடுச்சு. எவ்வளோ தெனாவட்டு பத்தியா? பிள்ளர் எவ்வளோன்னு வாங்கினேன்? 80 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். 50 ரூபான்னு கேட்டு வாங்கிட்டு வர வேண்டியதான். கரெக்டா கேட்டீங்க பாத்தீங்களா? 50 ரூபா தான் சொன்னாரு. வியாபாரமே ஓடல, பாவமா இருந்துச்சு. அதனாலதான் 80 ரூபா கொடுத்து வாங்கினேன். நல்லா இருக்குல்ல? என்ன நீ 80 ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்க? பாவம் தானே, 200 ரூபா கொடுத்துக்க வேண்டியதானே. இவளுங்களுக்குலாம் காசோட அருமையே தெரியல. அம்மா, விநாயகர் சதுர்த்திக்கு எண்ணெயே வாங்கல? ஆல்ரெடி பிரிச்ச எண்ணெயே அங்க இருக்க. சாமிக்குன்னா எல்லாமே புதுசா தான் வாங்குவீங்க, அப்புறம் எண்ணெய் மட்டும் வாங்கல? எண்ணெய் பலகாரம் ஒண்ணும் இல்லையே. இது எதான் நினைச்சு பேசுவேன். கொழுக்கட்டை எண்ணெயில தானே பொறுப்பீங்க? அதானே தலை எழுத்து 2 பைத்தியத்தையும் வச்சுட்டு மாரடிக்க வேண்டியது. ஏரியாலேயே நம்ம வீடுதான் யூனிக்கா இருக்கணும். எல்லாரும் நம்மளை பார்த்து கண்ணு வைக்கணும். அந்த மாதிரி ஏதாவது புதுசா இருக்கணும். அத்தைகிட்ட சொல்லுங்க. அத்தை, நாளைக்கு ஏன் நம்ம வீட்டுல வந்துட்டு கொழுக்கட்டை கொண்டைக்கல்ல எல்லாம் செய்யாம ஒரு கேசரி, ஒரு கிச்சடி, ஒரு அசோக அல்வா இந்த மாதிரி செஞ்சு சாமி கும்பிடக்கூடாது? அதானே, மனுஷாளுக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய முடியாது. விநாயகருக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் செய்யணும். எல்லார் வீட்லயும் கொழுக்கட்டை தான் செய்வாங்க. அவருக்கு வந்து டைஜஷனே ஆகாத. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்வோம். நம்ம வீட்டுல வாசனையை வச்சு அவர் உள்ள வருவார்ல. அதானே. பெத்ததும் சரியில்லை, நான் கொண்டு வந்ததும் சில மனசுல டாட் லிட்டில் பிரின்சஸ் நினப்பு. ரீகன்சிடர் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். 2 பைத்தியமும் சேர்ந்து என்னதான் செய்ய போகுதுன்னே தெரியல.